ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு வந்து ஹிந்து திருநெல்வேலி எடிஷன் வந்து பேஜ் நம்பர் 11, 29 மார்ச் 2023. இந்த ஒரு செய்தியை எடுக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. அந்த ரெண்டு காரணத்தை நான் வந்து கண்டிப்பா சொல்ல போறேன், ஷேர் பண்ணிக்கிட போறேன். இந்த தலைப்பு என்னன்னு சொன்னா, ரோ ஓவர் இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் யூசிங் தஹி அண்ட் நந்தினி கர்ட் சாச்சே. சாச்சே அப்படிங்கிறது பாக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்க. ஆனா வந்து சாச்சே அப்படிங்கிறதும் பயன்படுத்தலாம். இது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ரெண்டு காரணமும், ஒண்ணு வந்து ஹிந்தி இம்போசிஷன் திணிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன சண்டை. கர்நாடக அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு மில்க் ஃபெடரேஷன் கொண்டு வரக்கூடிய அந்த மில்கை வந்து விற்கக்கூடியது சாச்சே, அதுக்கும் FSSAI அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது மத்திய அரசு அமைப்பு. இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டை, சச்சரவு, அமளி, குவாரல் அப்படின்னு சொன்னா அது ரோ அப்படிங்கிறது. ரோக்கு இன்னொரு அர்த்தம் வந்து வரிசை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது வந்து தயிரை பத்தின ஒரு சின்ன இதுல அது சப்டைட்ல பாருங்க, மூவ் இஸ் சீன் அன் அட்டெம்ப்ட் டு இம்போஸ் ஹிந்தி. ஹிந்திய ஒருவேளை திணிக்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு மூவ் அப்படிங்கிறது நடவடிக்கை, இம்போஸ் அப்படிங்கிறது திணித்தல் அப்படின்னு அர்த்தம். டைரக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் த FSSAI after Kerala, Tamil Nadu and Karnataka Milk Federation seek usage of local nomenclatures on the curd sachets. கேரளா அரசு, தமிழ்நாடு, கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன்ஸ் இருக்கு பாருங்க, அவங்க லோக்கல் நாமன்கிளேச்சர்ஸ் சொன்னா அவங்க வந்து என்ன மொழி, அந்த கேரளாவில் மலையாளம், தமிழ்நாட்டில் தமிழ், கர்நாடகாவில் வந்து உங்களுக்கு கன்னடம், இதுல வந்து அந்த கேர்டு சர்ச்சை, மில்க் சர்ச்சையில என்ன பேர் போட்டிருக்காங்க, நாமன் கிளேச்சர் அப்படிங்கிறது பேரு அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. பாருங்க, இன் வாட் இஸ் being seen as yet another attempt to impose Hindi on non-Hindi speaking southern states. அதாவது ஹிந்தி பேசாத இந்த தென் ஸ்டேட்ஸ், சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இந்த கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அது அவங்க இந்த கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் இஸ் நவ் ஃபேஸ்ட் வித் a direction from the ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, FSSAI. நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அது லேபிள்ல FSSAI அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது போடுவாங்க. லேபிள் கர்ட் ஆஸ் தஹி பிராமணர்லி அண்ட் யூஸ் மொசரு அப்படிங்கிறது கர்நாடக ஈக்குவலண்ட் தயிருக்கு. நம்ம தயிர்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் த கன்னடா ஈக்குவலண்ட் இன் பிராக்கெட்ஸ். அதாவது இந்த கன்னடாவில் மொசரு அப்படிங்கிற அந்த தயிர்னு சொல்லக்கூடியதை பிராக்கெட்ல போடுங்க. நீங்க வந்து மெயினா என்ன போடுங்கன்னா, பிராமணன்ட்லி அப்படிங்கன்னா தஹி அப்படின்னு போடுங்க. அப்படிங்கிறது தஹி அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை. இப்போ ஹிந்தி வார்த்தையா இல்லைன்னா கன்னட வார்த்தையா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பேரா. அடுத்த பரால பாருங்க, இந்த சேம் கிளாரிபிகேஷன் கிவன் டு தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன். இதே மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் தமிழ்நாடு மில்க் ஃபெடரேஷன் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷனுக்கு, இட் இஸ் செட் தட் தயிர் ஆர் தயிர் TAYIR கேன் பி யூஸ்ட் இன் பிராக்கெட்ஸ். தயிர் அப்படிங்கிறத பிராக்கெட்ல போடுங்க. நீங்க வந்து அந்த ஹிந்தி ஈக்குவலண்ட் தஹி அப்படிங்கிறத ப்ராமினண்டா போடுங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷனுக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. while the clarification has already been opposed by several Kannada groups. இந்த கிளாரிபிகேஷனை கன்னடாவில் உள்ள நிறைய குரூப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. that have met the KMF officials, the federation is still considering the pros and cons before implementing the direction. pros and cons அப்படிங்கிறது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், அது நன்மையும் தீமையும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு பாருக்கு அல்லது எகன்ஸ்ட் இந்த ஃபெடரேஷன் வந்து இப்ப இந்த அமைப்பு அதை அவங்கள்ட்ட கொண்டு போயிருக்குது. ஆனா the FSSAI clarification and labeling code has come recently. இந்த FSSAI கிளாரிபிகேஷன் வந்து இப்ப ரீசெண்டா தான் வந்திருக்கு. ஆஃப்டர் கேரளா, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன்ஸ்
sought usage of local nomenclatures on the curd statute. அதாவது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அவங்க மில்க் ஃபெடரேஷன்ஸ் வந்து லோக்கல் பெயர்களை நாங்க வச்சிருக்கோம், வைக்க போறோம், கண்டினியூ பண்றோம் அப்படிங்கிற ஒரு சின்ன இது வந்த பிறகுதான், யூசேஜ் வந்த பிறகுதான் இது எஃப்எஸ்எஸ்ஐ இந்த கிளாரிபிகேஷனை கொண்டு வந்திருக்கு. The labeling comes in the sub-regulation relating to standards of fermented milk products. Fermented அப்படிங்கிறது நொதித்தல். இப்போ வந்து நம்ம வந்து நேற்று வந்து ஒரு பேட்டர் தயார் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். அதாவது அரிசி மாவு அது நம்ம தோசை சுடுறது அல்லது இட்லி அவிக்கிறதுக்கு அதை வந்து காலையில வந்து உங்களுக்கு நொதித்தல் நடந்துதான் நமக்கு வந்து லேசா அந்த புளிப்பு இது நடக்குது. அதான் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட்ஸுக்கு இந்த சப் ரெகுலேஷனை அங்கே கொண்டு வரோம் அப்படிங்கிறத எஃப்எஸ்எஸ்ஏஐ அதோட அமைப்பினுடைய வாதம். கேஎம்எஃப் சோர்சஸ் கன்ஃபர்ம்டு த ரிசீவ்ட் ஆஃப் த லெட்டர் ஃப்ரம் எஃப்எஸ்எஸ்ஐ. எஃப்எஸ்ஏஐலேருந்து லெட்டரை நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் சோர்சஸ் வந்து நமக்கு உறுதிப்படுத்துது. நரசிம்மமூர்த்தி, த பிரசிடென்ட் ஆஃப் பெங்களூரு மில்க் யூனியன் லிமிடெட். நரசிம்மமூர்த்தி வந்து பெங்களூரு மில்க் யூனியன் லிமிடெட் அப்படிங்கிறவருக்கு அவர் வந்து தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மில்க் யூனியன்ஸ் இந்த ஸ்டேட். நிறைய மில்க் யூனியன் இருக்கும் போல கனடாவில், அதுல இது லார்ஜஸ்ட், ரொம்ப பெரிய செட். அவர் சொல்லியிருக்காரு that the board would oppose the attempt to impose ஹிந்தி. கண்டிப்பா நாங்க வந்து ஹிந்தி எதிர்ப்போம் அப்படிங்கிறது மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. and would write again to FSSAI seeking a review. எஃப்எஸ்ஏஐக்கு நாங்க வந்து கண்டிப்பா எழுதுவோம் அதை பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த செய்தி மூலமா நம்ம ரெண்டு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து இங்கிலீஷ் அல்லது அந்தந்த பிராந்திய மொழி, இப்போ தமிழ்நாடுனா தமிழ், கேரளானா மலையாளம், கர்நாடகம்னா கன்னடம், அந்த பிராந்திய மொழி வர்சஸ் ஹிந்தி. இந்த சர்ச்சை, இந்த குவாரல் தொடருதா அப்படிங்கிற பத்தி ஒரு குரூப் டிஸ்கஷன் வைக்கலாம். பட் அது ரொம்ப வந்து நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டி இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னு சொன்னா, இந்த சாச்சே அப்படிங்கிற கண்டெய்னரை பத்தி நம்ம நிறைய படிக்க போறோம். அது என்னென்ன மாடல் எல்லாம் இருக்குது, எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய ஒரு இது. இப்போ நம்ம ஒன்னொன்னா படிக்க போறோம். பாருங்க, நம்பர் டேஷ் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம், மில்க் வந்து நம்ம எதுல கொண்டு வரோம் அப்படிங்கிறது. இது ஆன்சர் வந்து பாருங்க, பாட்டில்ஸ் ஆஃப் மில்க், கார்டன்ஸ் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லலாம். இது நம்பர் 1. நம்பர் 2, டேஷ் பாக்ஸ். இந்த பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், இந்த டேஷ்ல என்ன ஃபில்அப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சாக்லேட்டு, மேட்ச் பாக்ஸுமோ ஒரு டூல வந்து வச்சுக்கிடுவோம், கருவிகளை வச்சுக்கிறதுக்கு அதுக்கும் பாக்ஸ் தான் சொல்லுவோம். இது நம்பர் 2. நம்பர் 3, இப்ப பாருங்க, டேஷ் ஆஃப் கிரீம் டூத் பேஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த டேஷ்ல என்ன வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்க, டியூப் ஆஃப் கிரீம் டூத் பேஸ்ட் அப்படிங்கிற ஆன்சர் வரும். இதுக்கு அடுத்தது பாருங்க, டேஷ் பாட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி பாருங்க, என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம என்ன ஆன்சரா சொல்லலாம் அப்படிங்கிறது. ஃப்ளவர் பாட்டு, டீ பாட்டு, காஃபி பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஃப்ளவர் வாஸ், காஃபி கப்பு, டீ கப்பு அப்படின்னு நம்ம வந்து இங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து இங்கிலீஷ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஒரு விஷயம். அடுத்த பாருங்க, டேஷ் ஆஃப் வாஷிங் பவுடர், பட்டர், சிகரெட்ஸ். இப்ப இந்த டேஷ்ல என்ன வரும் ஆன்சர் பாருங்க, பேக்கெட் ஆஃப் வாஷிங் பவுடர், பட்டர், சிகரெட்ஸ். அடுத்த பாருங்க, டேஷ் ஆஃப் சுகர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த டேஷ்ல என்ன வரும்னு சொல்லி கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்த்து ஆன்சரை கண்டுபிடிப்போம். பவுல் ஆஃப் சுகர். பவுல் அப்படிங்கிறது கிண்ணம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து நிறைய வந்து இந்த கண்டெய்னர்ஸை பத்தி பேசும்போது நிறைய சொல்லலாம். பக்கெட் ஆஃப் சாண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம்.
கேஸ் ஆஃப் ஜுவல்லரி ஸ்பெக்டக்கிள்ஸ், அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ்லாம் வந்து ஒரு பேக்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க. அது ஜுவல்லரியை வச்சிருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய தடவை. அப்புறம் வந்து டின் ஆஃப் பீஸு, பேக்டு பீன்ஸு, ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லலாம். சாக் ஆஃப் கோல், ரபிஷ் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பேசின் அப்படின்னு சொல்லும்போது அது இன்கிரீடியன்ஸ் ஃபார் மேக்கிங் எ கேக்கு அப்படின்னு சொல்லலாம். பேரல் அப்படிங்கிறது அது வந்து ஒயின், பியர்லாம் வந்து கொண்டு வர்றது. பேக் வந்து ஸ்வீட்ஸு, ஷாப்பிங், லெட்டர்ஸ், அதை வந்து நம்ம வந்து பேக்கு தெரியும், நம்ம வந்து இவங்களை நம்ம போஸ்ட் பண்ண பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து கண்டெய்னர்ஸ் பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்க, ஏ ஆஃப் மில்க், கிரீம், வாட்டர் அப்படிங்கிற ஒரு டேஷ் இருக்கு. இந்த டேஷ்ல என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். ஜக் ஆஃப் மில்க், கிரீம், வாட்டர். ஜக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம ஜக்கை பார்த்துருக்குறோம். ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். அப்புறம் டேஷ் ஆஃப் கோக், ஆயில் அப்படிங்க இந்த டேஷ்ல என்ன போடலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அந்த கேனை பார்த்துருப்போம் நம்ம வந்து. நீங்க கொக்கோ கோலாலாம் வந்து கேன்ல வாங்கி நிறைய பேர் சாப்பிட்டதை நான் பார்த்துருக்குறேன். ஆயிலையும் கேன்ல வாங்குவோம். கேன் ஆஃப் கோக், ஆயில். இப்போ இந்த மாதிரி வந்து கண்டெய்னர்ஸ் பத்தி பேசலாம். அந்த இங்கிலீஷ் வர்சஸ் ஹிந்தி, அல்லது தமிழ் வர்சஸ் ஹிந்தி, அல்லது மலையாளம் வர்சஸ் ஹிந்தி, இதையும் பேசலாம். கன்னடம் வர்சஸ் ஹிந்தி அப்படிங்கிறத பத்தி இந்த 2 விஷயங்களை பேசலாம். பட் நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் பத்தி இந்த வீடியோல எடுத்திருக்கிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.